ஹலோ மக்களே! இப்போ ஒரு ரிச் புரோட்டீன் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசைக்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இந்த ரிச் புரோட்டீன் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 8 ஹவர்ஸ் ஊற வச்ச 1 கிளாஸ் சன்னா, 2 ஆனியன், 1 டொமேட்டோ, சின்ன பீஸ் இஞ்சி, 5, 6 பல் பூண்டு, 4, 5 பீஸ் கேஷ்யூ மற்றும் ஓம் சக்தி ஃபுட் மசாலாஸ். ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸ் ஊறின சன்னால தேவையான அளவு சால்ட் சேர்த்து 2 பிரிஞ்சி இலை 2 பீஸ் கிராம்பு சேர்த்து குக்கர்ல 5 to 6 விசில்ஸ் விடணும். அடுத்து ஒரு வானொலியில ஆயில் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு கட் பண்ண ஆனியன் டொமேட்டோ கேஷ்யூ போட்டு வதக்கி ஆற வச்சு இந்த வதக்கின ஐட்டம்ஸோட கொஞ்சம் சன்னாவையும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே வானொலியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட நம்ம மசாலாஸ் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலாஸ் நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச சன்னாவை சேர்த்து லாஸ்டா கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து சர்வ் பண்ணா செம்ம டேஸ்டா இருக்குங்க. உங்க குக்கிங்கோட ஃப்ளேவர்ஸையும் டேஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ண எங்க ஓம் சக்தி ஃபுட் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. கமகமன்னு சமைக்க ருசி ரசிச்சு சாப்பிட ஓம் சக்தி ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.